மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? சூப்பரா இருந்துச்சுங்க சார். அதுல நீங்க எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா சக்திவேல் சார்? கடைசியா சொன்ன புரிஞ்சு சொன்னதான் சார் ஆ, நமக்கு வெரி மனுஷனே ரோபோட்டா மாறிட்டு இருக்க மாதிரி இருக்காது. வெரி குட் வெரி குட். திருப்பூர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது எனக்கு. நான் இங்க இருக்கிறதுனால நான் அதை உணர்றேன். அப்படி இல்ல, எல்லாருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 4 ரோபோ உட்காந்து 4 சோபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்குது. கண்டிப்பா சார். சாப்பிடும் போது எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிப்பா எல்லார் வீட்லயும் உணர முடியும். கண்டிப்பா சார். இன்னைக்கு சாப்பாட்டை ருசிச்சு அந்த சாப்பாடை பாராட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. உண்மைதான் சார். எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஏதோ சோசியல் மீடியால அவர் சொன்ன மாதிரி முன்ன பின்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் அங்க பாராட்டு விழுந்து இருக்குது. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஒய்ஃபையோ இல்ல நம்ம குழந்தைங்களையோ இல்ல நம்ம அம்மா அப்பாவையோ பாராட்ட மறந்துடுறோம், நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீடியோ. அதனாலதான் எல்லாருக்கும் அதை காட்டணும்னு கொடுத்தேன். நல்லா இருந்துச்சுங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேங்க. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் நீங்க போட்ட ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சூப்பரா, மனதை கவர்ற மாதிரி சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு இடத்துல எப்படி நம்ம போய் பேசணும், விவசாயிகிட்ட எப்படி பேசணும், ஒரு டவுன், அதாவது ஒரு சிட்டிக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு விளக்கமான ஒரு வீடியோ பண்ணீங்க. அதே மாதிரி இந்த சிரிப்பு வைத்தியம், அதாவது நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னதான் ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம உருன்னு ஒரு டென்ஷனா ஒரு ஒரு வீட்லயும் சரி வெளியே போனாலும் சரி ஒரு மாறியா ஒரு டென்ஷனாவே இருக்கிறது. அதுக்கு நம்ம அந்த சிரிப்பு ரொம்ப முக்கியம். சிரிப்பா எனர்ஜி கூட பல சிந்தனைகள் நமக்கு விலகி, நம்மளை விட்டு விலகி போன சிந்தனைகள் நமக்கு தானா கூடும். சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளை பார்த்து நல்லா சிரிச்சோம்னாலும், நீங்க பாராட்டு விஷயம் இருந்தாலும் நம்ம பாராட்டினாலும் அதை சிரிப்பு விதயமா நம்ம பாராட்டோம். அதாவது ஹாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சிரிச்சுதான் நம்ம அந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். உருன்னு போய் நம்ம ஹாய் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சிரிப்பு ரொம்ப முக்கியம். எந்த விஷயம் வந்தாலும் பாராட்டணும், சிரிச்ச முகத்தோட பாராட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ லாஸ்ட்ல போட்டது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பல இடங்கள்ல சிரிப்பு பல பிரச்சனைகளை தடுக்கும், பல பிரச்சனைகள் வராம பார்த்துக்கும். சில இடங்கள்ல சிரிப்பு உங்களுக்கு புதிய நண்பர்களை சேர்க்கும். இந்த புன்னகையால் இந்த உலகத்தையே நம்ம வீழ்த்தி விடலாம். ஒரு கத்திக்கோ வாளுக்கோ இல்லாத ஒரு பெருமை ஒரு புன்னகைக்கு உண்டு. நம்முடைய அந்த அன்பான சிரிப்புக்கு இந்த உலகத்துல எல்லாருமே அடிமை. அது குழந்தையின் சிரிப்பா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண யாருடைய சிரிப்பா இருந்தாலும் சரி, அது இடமறிஞ்சு சிரிக்கணும். ஒருத்தர் வேதனைப்படும் போது அங்க சிரிக்கக்கூடாது, சிரிக்க முடியாது. அப்படி சிரிச்சா அவன் மனுஷனே இல்லை. ஆனா அதே சமயத்துல ஒருத்தருடைய சந்தோஷத்துல, ஒருத்தருடைய நல்ல செயல்ல அவங்கள பாராட்டும் போது சந்தோஷமா பாராட்டணும். அப்போ அந்த சிரிப்புக்கு வேல்யூ அதிகம். அதனால கிரேட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நாணய விடன்ல நம்ம போட்ட அந்த அதனுடைய இதுல யாராவது ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும். இந்த குவாலிட்டிஸ், நம்ம ஜெயிக்கிறதுக்கான குவாலிட்டிஸ். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அந்த குவாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்றத சொன்னாரு. எத்தனை பேர் அதை சரியா கேட்டீங்க? சார் குட் மார்னிங். அப்புசாமி சேலம். அப்புசாமி சார் சொல்லுங்க. சார் சொன்னதுல ட்ரெஸ் கோட் எனக்கு பிடிச்ச பாயிண்ட். ட்ரெஸ் கோடு சரியாக ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி. நீங்க நம்ம கிட்ட ட்ரெஸ் பண்ணுவீங்க சார். அதனால அந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருந்ததுங்க. நாம எப்படி சொல்றோமோ, சொல்ற விதம் எப்படி இருக்குதோ இருந்தாலும் அவங்க அப்ளைன் ஒரு நாளை ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பிளான் காட்ட போனப்ப அவங்க அப்ளைன் அன்னைக்கு வரலீங்களே, நீங்களே சக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு விட்டுட்டாரு. அன்னைக்கு எடுத்துக்கிட்ட நாமளா சொல்லி அந்த ட்ரைனிங் அன்னைக்கு
6-7 பேர்த்த வச்சு அன்னைக்கு அந்த ட்ரைனிங் சொல்லி எடுத்தது வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருந்ததுங்களாம். அப்புறம் மறுநாள் வந்து அவர் பார்த்தாருங்களாம். பார்த்த பிற்பாடு உங்களுக்கு நீங்களே அந்த ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே அதை ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ. இது இன்றைக்கு நிறைய அப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கோவம் வருது? இதே உங்க அப்ளைன் பண்றாங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. 15 பேர் வந்திருக்கிறாங்க. உங்க அப்ளைன் வரேன்னு சொன்னாங்க, வரல. சார் நீங்களே நீங்க பாத்துங்க சார், என்னால வர முடியலன்னு சொல்றாங்க. எவ்வளவு கோவம் வரும்? அந்த அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்படின்னு சொன்னது. அதாவது நல்ல ஒரு பாயிண்ட், சரியா தெளிவா புரிஞ்சிருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்க அப்ளைன் ஒரு முறை வரல அப்படின்னா அது கோவப்படக்கூடாது. அது சேலஞ்சா எடுத்துக்கங்க. நீங்க அந்த இடத்துல பேசணும். நீங்க உங்க திறமையை வெளியே காட்டணும். இன்னைக்கு அந்த மாதிரிதான் நிறைய பேர் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இது ராயக்கோட்டையில இந்த மூர்த்தி சார் இருக்காரு, இல்ல நம்ம செந்தில்குமார், இவங்கெல்லாம் இது மாதிரிதான் இன்னைக்கு இண்டிவிஜுவலா அந்த அவங்களுடைய லீடர்ஷிப் எடுத்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சார், அப்ளைன் வரும்போது அப்ளைனை பயன்படுத்துங்க. அப்ளைன் வரும்போது அப்ளைனுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டுங்க. அதே சமயத்துல அப்ளைன் இல்லையா, நீங்க தான் உங்க டீமுக்கு அப்ளைன். நீங்க தான் லீடர். லீடர்ஷிப் அந்த குவாலிட்டியை வளர்த்துக்குங்க. இந்த சோபாராணி மேடம் ரொம்ப சூப்பரா வந்து 1 மாசம் தான் ஆகுது. ரொம்ப அருமையா அவங்களுடைய டெஸ்டிமோனியல் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அருமையா டீமை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சு டீமை அவங்க பக்கம் வர வச்சு அழகா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரியல் சக்சஸ். முடியுமான்னு கேட்கறது இல்ல, முடியும்னு நம்புறது தான் சக்சஸ். எனக்கு எப்படி முடியும், என்னால எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. முடியும். இன்னும் நமக்கு எத்தனை மாசம் இருக்கு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் சுவிட்சர்லாந்து ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஏன் அதுக்கு முன்னாடி டைமண்ட் டைரக்டர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? முடியும். ஆனா உங்க மனசு ஒத்துக்கணும். நீங்க உங்களை நம்பணும். நீங்க உங்களால முடியும்னு எப்ப நம்புறீங்களோ அப்ப அது முடியும். எல்லா சாதனையும் பண்ணவங்க. நேற்று கூட நம்ம தெளிவா சொன்னாரு, நம்ம சார் தெளிவா சொன்னாரு, அஜய் சூரி சார் அழகா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் 3ல கால் வச்சது யாரு? வைக்க வேண்டியது வேற ஆளு. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஜஸ்ட் கோ பைலட். ஆனா பைலட் தான் வச்சிருக்கணும், ஆனா வைக்கல. அதனால நீல் ஆம்ஸ்ட்ராங் வச்சதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங் உடைய பேரு இன்றைக்கு உலகத்துல எந்த மூலையில வேணாலும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நாம முதலடி எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க முடியும். நம்ம ஒரு லீடரா மாற முடியும். என்னால முடியுமா, என்னால முடியுமா, என்னால முடியுமான்னு காலமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நாம ஒரு லீடரா மாறவே முடியாது. அப்ப நாம லீடரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. முதல்ல ஒருத்தர்ட்ட பேசுறதுக்கு என்னால முடியும் தைரியமா பேசணும். நம்ம வேற ஏதோ கதையெல்லாம் பேசுறோம். இந்த உலகத்துல ஏறக்குறைய ஒரு 30 வயசு ஒருத்தர் கடந்துட்டார் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை எத்தனையோ பேர்ட்ட பேசியிருப்பாரு. ஆனா வெஸ்டிஜ பேசணும்னா மட்டும் அவரால முடியல. ஏன்? உங்களுடைய மனநிலை. அந்த மனநிலையை மாற்றுங்க. மனநிலையை மாற்றினா எல்லாமே முடியும். எல்லா தகுதியும் நம்மகிட்ட இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த வேலையில போய் எவ்வளவு சின்சியரா வேலை செய்யறோம். ஒரு ரூ. 20,000 ரூ. 25,000 ரூ. 30,000 சம்பளத்துக்கே சின்சியரா வேலை செய்யறோம். 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னும் போது உங்களுக்கு பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆனா அதுல என்ன பண்றோம்? நம்ம பின்வாங்குறோம். என்னால முடியுமா, என்னால முடியுமா, எனக்கு இது ஆகுமா, எனக்கெல்லாம் இது நடக்குமா? நண்பர்களே, உங்களை விட படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் இந்த வியாபாரத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம் அவங்க முடியும்னு நம்பினதுதான். இன்னைக்கு கூட அந்த ட்ரைனிங் எடுத்த நண்பர் அழகா சொன்னாரு. என்ன WMAவான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் ஸ்கூல் லைஃபே முழுசா முடிக்கல. இதுதான் இன்னைக்கு பல பேருடைய வெற்றி சரித்திரம். அவங்க ஸ்கூல் லைஃபை முடிச்சாங்களா, இல்ல +2 முடிச்சாங்களா, 10th முடிச்சாங்களா, 6th முடிச்சாங்களா, அது இல்ல மேட்ரு. அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரத்துல என்னால சக்சஸ் பண்ண முடியும்னு முடிவு பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. முடிவெடுத்தவங்க ஜெயிச்சாங்க. முடிவெடுத்தவங்க தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு இன்விடேஷன் கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுக்குறாங்க. இத்தனாம் தேதி கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு நீங்க போகணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, நீங்க அந்த கல்யாணத்துக்கு போயிடுவீங்க.
இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பொண்ணு மேரேஜ் நான் பல பேரை இன்வைட் பண்ணேன். ஆனா ஒரு சிலர் வந்திருந்தாங்க. சேலத்துல இருந்து அப்புசாமி சார், இல்ல நம்ம ஜெகதீஷ் சார், சண்முகம் சார் இவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்கலாம் முடிவு எடுத்தாங்க. அதனால வந்தாங்க. மற்றவங்க முடிவு எடுக்கல. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அதுக்காக சொல்லல. மற்றவங்க போணும்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வந்திருப்பீங்க. முடிவு எடுக்காதனால வரல. கரெக்ட்டா? அதாவது நாம ஒரு இடத்துக்கு போணும். இப்போ 2 மாசம் கழிச்சு நடக்கப் போற ஒரு கல்யாணத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணிடுறோம். ஏன்? அந்த தகவல் தெரிஞ்ச உடனே நாம முடிவு எடுத்துடுறோம். அங்க போணும். இல்ல என்ன 3 மாசம் கழிச்சு நடக்கப் போற, ஊர்ல நடக்கப் போற ஒரு திருவிழாவுக்காக நம்ம டிக்கெட் புக் பண்ணிடுறோம். ஏன்? நம்ம போணும். டிசிஷன் எடுத்தாச்சு. டிக்கெட் புக் பண்றோம். நம்ம டிசிஷன் எடுக்கல. சரி பார்க்கலாம். அப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா, நீங்க போறதுல உங்களுக்கு அந்த அரை மனசு, குறை மனசு ஆயிடுச்சு. அப்ப நிச்சயமா நான் சொல்றேன். எழுதி தரேன். போமாட்டீங்க. நடந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் பேசுங்க ஃபிரெண்ட்ஸ். இது மாரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு சரி பார்க்கலாம். அப்ப எப்படி இருக்கோ அப்ப பார்த்துட்டு போலாம். அப்படின்னா அது இல்ல. எஸ் சார். எஸ் சார். என்னங்க? கண்டிப்பா சார். எஸ் சார். நடந்திருக்கு சார். ஆனா நம்ம முடிவு போணும்னு முடிவு எடுத்துட்டோம். கடவுளே நம்ம கூட வந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து செயல்படுத்தும் நம்மள. எஸ் சார். போணும்னு முடிவெடுத்துட்டோம்னா வருவோம். போணும்னு முடிவெடுத்துட்டோம்னா அத செய்வோம். வெஸ்டீஜ்ல விஎம்சிஎம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன செய்யணும்? 2 ஏலகிரி புட் கேம்ப்ல ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுத்தோம். எத்தன பேர் அத செய்றீங்க? நான் செய்யறேன் சார். அத தொடர்ந்து எத்தன பேர் செய்றீங்க? அதுதான் முக்கியம். ஒரே ஒரு நபர் தான் நான் செய்றேன்னு சொல்லியிருக்காரு. வேற எத்தன பேர் செய்றோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த ஒரு முடிவையும் நாம எடுக்காம, நம்ம மற்றவங்கள குறை சொல்றத முதல்ல விட்டுருங்க. மற்றவங்கள்ட்ட நிறைய பாருங்க. அவங்கட்ட எது நல்லது இருக்கோ அத எடுத்துக்கங்க. அவங்கட்ட நல்லது இருக்கா பாராட்டுங்க. அவங்கள குறை சொல்றத முதல்ல விட்டுருங்க. யாரா இருந்தாலும் சரி. குறைகளை பார்த்தால் எப்பவுமே நம்ம குறை உள்ள மனுஷனா தான் இருப்போம். நல்லத மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பாசிட்டிவ் பெர்சனா இருப்பீங்க. நல்லது மட்டும் தான் யோசிப்பீங்க. நல்லத மட்டும் தான் பார்ப்பீங்க. நல்லத மட்டும் தான் செய்வீங்க. அப்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்க பேசுற வார்த்தைகளும் பாசிட்டிவா இருக்கும். நெறைய பேரு 10 நல்லது நடந்திருக்கும். ஒரே ஒரு தப்பு நடந்திருக்கும். அந்த தப்பையே பேசி, 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 பேசி வீணா போயிடுவாங்க. அதாவது திரும்ப, திரும்ப ஒருத்தர குறை சொல்லும்போது, அவருக்கு உங்க மேல வெறுப்பு வரும். உங்க மேல கோபம் வரும். அதுக்கப்புறம் உங்க ஃபோனே எடுக்க மாட்டாரு. தவறு செய்யாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனால் தவறே செஞ்சுட்டு இருக்கிறது மனித வாழ்க்கை இல்ல. ஒரு தவறு பண்ணா அந்த தவறுலருந்து வெளிய வரணும். நம்ம லீடர்ஷிப் பண்றோமா? பாராட்டுங்க. என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்துட்டாங்களா? அவங்கள ஏன் நம்ம வந்து நம்ம டீம் விக்டரில நம்ம வீட்ல போய் நம்ம அத கொண்டாடணும்னு சொல்றோம். பல பேர் இன்னைக்கு பல இடங்கள்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது, பல பேர் எனக்கு குடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் என் லைஃப்ல யாருமே என்னைய பாராட்டலங்க. அப்ப அந்த பாராட்டுக்கு அந்த மனசு எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே கிடைக்காத பாராட்டு. இவ்வளத்துக்கும் அவங்க ஒரு டீச்சர். அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல கேக் வெட்டி, அவங்களுக்கு ஒரு மாலை போடும்போது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம், உண்மையிலேயே சொல்றேன். இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்த நான் செய்றதுக்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ உள்ளங்கள நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். எத்தனையோ பேருடைய ஏக்கங்கள தீர்க்க முடியும். எத்தனையோ பேருக்கு ஆரோக்கியத்த குடுக்குறோம். அதன் மூலமா கிடைக்கிற புண்ணியம் வேற. அது இல்லாம அவங்களுடைய ஆசைகள அவங்கள சந்தோஷப்படுத்துறதுனால, அவங்கள பாராட்டுறதுனால, அவங்கள பெருமைப்படுத்துறதுனால சந்தோஷம் வேற. அதனால சிறப்பான விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க. என்னால முடியுமான்னு யோசிக்காதீங்க. முடியும். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் என்னால எப்படி முடியும்? முடியுங்க. நான் ஒரு ஹவுஸ் வைஃப் என்னால எப்படி முடியும்? முடியும். எனக்கு வயசு 60 ஆயிடுச்சுங்க. என்னால முடியுமா? முடியும். சாதிச்சவங்க யாரும் வயச பார்க்கல. KFC தாத்தா போட்டோவ பார்த்திருப்பீங்க. 64 வயசுக்கு மேல தான் அவருடைய வெற்றி ஆரம்பிச்சது. வயது முக்கியமே கிடையாது. உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய நல்லெண்ணங்கள் மட்டும் தான் உங்கள ஜெயிக்க வைக்கும். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணா குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் சார்.
அண்ணா நான் ஒரு நிமிஷம் பேசுறேன், வாய்ப்பு தரீங்களாண்ணா? பேசுங்க. ஆனா அதாவது தவறு செய்யாதவன் மனுஷனே இல்லை. அந்த தவறை மன்னிச்சு விட்டுட்டு திரும்பி மீண்டும் தவறு செய்யாத அவன் தான் மாமனிதன். இதுல ஜீசஸ் சொல்றாரு, அதாவது மூக்கு நாசிக்கு வெளியே மூச்சு ஓடுபவனை நம்பவே நம்பாதன்றாரு. மூச்சுக்கு வெளியே நான் மூச்சு ஆக்சிஜன் CO2 உள்வாங்கிட்டு CO2 வெளியே அனுப்பாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால எல்லா மனுஷன்கிட்டையும் குறை இருக்கும். குறைய பெருசுப்படுத்தாம அவங்ககிட்ட உள்ள விஷயத்த வரைக்கும் வாங்கிட்டு நல்ல விஷயத்த பாசிட்டிவா பேசிட்டு போயின்னு இருக்கணும். இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம வெஸ்டேஜுக்கு விக்டோரியா அம்மாவும் நம்ம ரூபர்ட் அண்ணாவும் வெஸ்டேஜ் கம்பெனி கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது யாருமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதோட வாழ்க்கையில் அவங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃப் குட் மார்னிங். சொல்லுங்க தமிழ். குட் மார்னிங் சார். உண்மையிலே சாம்ஜி சொன்னது நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் சூப்பராக நல்லா மீட்டிங் நல்லா இருக்குதுங்க சார். நீங்கள் போகிறது உண்மையிலே என்கரேஜாக இருக்குது. மீட்டிங் பார்க்க ரொம்ப ஆக்டிவே ஆயிடுது. என்னுடைய டீமில் ஒருத்தர் ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்கிறாங்க சார் இந்த மாதம். வெரி குட். கலைச்செல்வி நியூவாக வந்திருக்காங்க. அவங்க தான் பிரான்ச் இது ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்கிறாங்க. 8% லைன் தான் இருக்கிறாங்க சார். ஓகே கலைச்செல்வி மேடம், பாராட்டுகள். ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க வெஸ்டேஜில். அடுத்தடுத்த லெவல் நீங்க அடையணும். அதுக்கு உங்க அப்ளைன் தமிழ் மேடத்தோட பயணம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு சாதனையாளர் அவங்களோட பயணம் பண்ணுங்க. இன்னும் நிறைய வெற்றிகள் அடையலாம். வாழ்த்துக்கள் கலைச்செல்வி மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பேசணும்னு விரும்புறவங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மற்றவங்க பேசும்போது உங்க மைக் ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு சத்தம் வரும். அதனாலதான் அந்த மைக் ஆன், அதாவது நீங்க பேசும்போது ஆன் பண்ணுங்க, மற்ற டைம்ல ஆஃப் பண்ணி வைங்க. தேங்க்யூ. இப்ப பேசுங்க நம்பிராஜன் சார். உங்க மைக் ஆன்ல இருந்தது, நான் தான் ஆஃப் பண்ணேன். பேசுங்க. சொல்லுங்க கலைச்செல்வி மேடம். குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் மேடம். நீங்க தானே ஃபாஸ்ட் ட்ராக் 8% முடிச்சது? ஆமாங்க சார். எவ்வளவு நாள்ல முடிச்சீங்க மேடம்? வாய்ஸ் கேக்குது. என் வாய்ஸ் கேட்கலையா? இந்த மந்த் முடிச்சது சார். போன மாசம் உங்க வாய்ஸ் கேக்குது சார். உங்க வாய்ஸும் கேக்குது. ஆமாங்க சார். இல்லையா? ஆமாங்க சார். உங்க டீம்ல புதுசா எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? போன மாசம் உங்க டீம்ல நீவா ஒரு 4 பேர் இன்னைக்கு போடுறேன்னு சொல்லிருக்காங்க சார். இல்ல ஏற்கனவே நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் முடிக்கும் போது எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க? ஜாயின் பண்ணது 4 பேர் பண்ணாங்க சார். 4 பேர் பண்ணிருக்காங்க இல்லையா? நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சு உங்களுக்கு பாராட்டுலாம் வரும்போது எப்படி இருந்தது? சார் இன்னைக்கு தான் செய்ய போறேன் சார். என்ன செய்ய போறீங்களா? வெரி குட். இல்ல நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிட்டீங்கன்னு பாராட்டுனாங்க இல்லையா? உங்க குரூப்ல எல்லாம் போட்டு பாராட்டி இருப்பாங்க இல்லையா? இல்லையா இன்னும்? சரி, இன்னைக்கு செலிப்ரேஷன் நடக்கட்டும். நாளைக்கு ஃபீட்பேக் கேட்போம். திங்கட்கிழமை கேட்போம். ஓகேவா? சரிங்க சார். சரிங்க சார். எனிவே வாழ்த்துக்கள். டீம் விக்டரி உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களை பாராட்டுது. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய சார்பிலையும் பாராட்டுறேன். இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்க அடையணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. நம்ம இதுலயும் ஜஸ்லின் பிரியா அன்னைக்கு பேசினால அவ 1 மந்த் தான் ஆயிடுச்சு. அவளும் ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிட்டா சார். நம்ம ஆபீஸ்ல அவளை கொண்டு போய் சாம்பியன்ஸ் டேல வாங்க விட்டேன் சார். உள்ள சார். கிரேட் கிரேட் சூப்பர். ஜஸ்லின் பிரியா மேடம், குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஜஸ்லின் பிரியா, குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன் மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேங்க்யூ சார். ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ நேற்று சார். ஆபீஸ்ல உங்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. முந்தா நாள் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இன்னும் அடுத்தபடி போகணும் நானு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க புஷ்பலதா அக்காக்கும் விக்டோரியா மேடம்க்கும் இந்த நேரத்துல ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட். அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க மேடம்? ஓகே, ஃபர்ஸ்ட் டைமே என்ன சொல்றது வந்து ஒரு இந்த லாஸ்ட் மந்த் லாஸ்ட்ல ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. அந்த டைம்ல அங்க ஒருத்தங்க பிரான்ஸ் முடிச்சேன் 10 டேஸ்ல அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அடுத்த லெவல் போகணும் நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள அப்படின்ற ஒரு எண்ணம் வேகம், அந்த வெறி. இடத்துல மோட்டிவேஷன். அந்த வெறி உங்களுக்குள்ள வந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிடுவீங்க. ஓகே சார். அதாவது சார். ஜெயிக்கணும்ன்ற வெறி நமக்கு தூக்கத்தையோ வெயிலையோ பெருசா பெரிய விஷயமா காட்டாது. நமக்குள்ள இருக்கிற கண்டிப்பா அந்த சார். இன்டென்ஷன், அந்த வெறி, நம்ம ஜெயிக்கணும், அந்த நம்மளுடைய ஃபோக்கஸ் சரியாயிடுச்சுன்னா நம்ம வேற எதை பற்றியும் பேச மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேரு சார் எங்க சார் இந்த வெயில்ல போறது, எங்க சார் இந்த வெயில்ல வர்றது. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வெயில்ல எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்க. எத்தனையோ விவசாயிகள் தோட்டத்துல கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ தொழிலாளர்கள் வெளியே வேலை செய்யறாங்க. அதுவும் அந்த நிறைய இரும்பு கம்பெனிலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி அனல் அடிக்கும். நானே 28 வருஷமா எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும்போது உள்ள அவ்வளவு சூடா இருக்கும். அது இல்லாம நாங்க வேலை செஞ்ச பகுதி வந்து ஒரு ரப்பர் வந்து மில்ல அரைக்கிறது. அது அந்த நல்ல வெயில் மழை பெஞ்சாலே அந்த இடத்துல சூடா இருக்கும். அப்ப நல்ல வெயில் அடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுல எல்லாம் வேலை செஞ்சு அந்த அது நம்ம அனுபவத்தை எடுக்கும்போது இன்றைக்கு நிழல்லயே உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே நிழல்லயே உட்கார்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க தவிர ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த வெயில் தெரியாதுன்னு சொல்ல வரேன். அந்த அனல் தெரியாது. கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய வெற்றிக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா நடக்கும். வாழ்த்துக்கள் ஜாஸ்லின் பிரியா, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா. கிரேட். ஃபீட்பேக்கே பேசாத யாராவது பேசுறீங்களா? நிறைய பேருக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்கே அந்த ரொம்ப கூச்சம், ரொம்ப பயம். நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமானுங்க. தப்பா பேசிட்டா யாருக்கும் ஃபைன் போட போறதில்ல. யாரையும் நம்ம கிண்டல் பண்ண போறதில்ல. நீங்க எடுத்து வைக்கிற முதல் அடி முயன்றதே முதல் வெற்றின்னு சொன்ன ஒரு கவிஞன். நீங்க முயற்சி, அதாவது இதுல பேசணும்னு முயற்சி செய்யறதே வெற்றி தான். நம்ம எங்க தப்பா பேசிடுவோமான்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில எங்கேயுமே பேச முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யார் பயன்படுத்துறானோ அவன் தான் வெற்றியாளர். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு அப்படி ஜெயிச்சவங்க தான் நிறைய பேரு. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு நான்லாம் வந்து ஒருத்தற்ற தனியா பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்ட ஆளு, வெக்கப்பட்ட ஆளு. ஒரு ஸ்மைல், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். படிக்கிற காலத்துல இருந்தே அதிகமா யாரோடையும் பேச மாட்டேன். அதுவும் நான் படிச்சது கோயட் ஸ்கூலு. என் கூட எனக்குன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் கூட என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நட்புல இருக்கோம். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு என்னுடைய கிளாஸ்மேட்டே ஒரு 18 பேர் வந்திருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நட்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆனா வேற யாராவது கேர்ள்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசினா நான் அப்படியே ஒரு ஸ்மைல்லே போயிடுவேன். ஆனா இன்றைக்கு 10,000 பேர் இருந்தா கூட அந்த ஸ்டேஜ்ல என்னால பேச முடியும். 20,000 பேர் 30,000 பேர் இருக்கிற நேரு ஸ்டேடியத்துல கூட நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு காரணம் நானும் ஒரு ஸ்டேஜ்ல தள்ளப்பட்டேன். எங்க அண்ணனுடைய திருமணத்துல நீ பேசணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளினாங்க. அன்றைக்கு பேச ஆரம்பிச்சவன். அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த எல்லா மேடைகள்லையும் பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன். நீங்க பேசவே இல்லை. இது வந்து நம்ம பிசினஸுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. நம்மளுடைய ட்ரெய்னிங்க்கான பிளாட்ஃபார்ம் இது ஜூம் மீட்டிங். இங்க யார் முகத்தையும் பார்த்து நீங்க பேச போறதில்ல. இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க. பட் நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேச வச்சா அன்னைக்கு நீங்க யோசிக்கலாம். அது கூட யோசிக்க கூடாது. காரணம் என்னன்னா
இன்னைக்கு வந்து 100 கோடி 150 கோடி வாங்குற நடிகர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி நடிக்கிறாங்க? எத்தனையோ பேரு பப்ளிக்ல ஒரு பஜார்ல வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அவங்க அங்க உருள்றாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, இல்ல தளபதி விஜயா இருந்தாலும் சரி, நடுரோட்ல உருள்றாங்க. இல்ல தல அஜித்தா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அவங்க எல்லாம் அதை பண்றதுனால தான் இன்னைக்கு அவங்களுடைய இன்கம் ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி 200 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்னங்க எல்லாத்துக்கும் வெக்கப்படுறோம். இன்னைக்கு வந்து நம்ம டாய்லெட் கழுவுற விளம்பரத்துல எத்தனை சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க? எத்தனை பேர் நடிக்கிறாங்க? ஆனா நம்ம வந்து இந்த மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்கு வெக்கப்படுறோம். இன்னைக்கு பள்ளிவேல் சார் எவ்வளவு சூப்பரா பேசினாரு, எவ்வளவு கருத்துக்களை சொன்னாரு. சக்திவேல் சார் எவ்வளவு அழகா பேசினாங்க, தமிழ் மேடம் பேசினாங்க, வெற்றி பாபு சார் பேசினாரு. இதெல்லாம் என்ன? இப்ப ஜாயின் பண்ணி 15 நாள் தான் ஆச்சு. ஜாஸ்லின் பிரியா சூப்பரா பேசினாங்க, கலைச்செல்வி மேடம். அப்ப எல்லாரும் தயாரா இருக்காங்க அப்படின்னா ஏன் மற்றவங்க பேச பயப்படுறீங்க, யோசிக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வாய் திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கலைன்னா உங்களுடைய வெற்றி உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எப்போ நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். தண்ணியில போயிட்டு இருக்கோம், படகுல போயிட்டு இருக்கோம், படகுல ஒண்ணு ஆயிடுச்சு, உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ தண்ணியில போனா நமக்கு நீச்சல் தெரியணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும்னா நமக்கு வந்து பேச தெரியணும். பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திட்டு நம்ம அந்த இடத்துல பேசணும். நான் பெரிய திறமைசாலி அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறது இல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணணும். நாம கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்டை பற்றி ஷேர் பண்ணணும். நம்ம கம்பெனியை பற்றி ஷேர் பண்ணணும். நம்ம கம்பெனியுடைய பீப்புள்ஸை பற்றி. கம்பெனி 20 வருஷமா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அற்புதமான கம்பெனியை அற்புதமான வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம பேசலன்னா நம்முடைய வெற்றி எந்த அளவுக்கு தூரமா இருக்குன்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் யாரையுமே குறைச்சு பேசல. உங்க எல்லாத்தையும் திறமை இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. நீங்க வெளியே கொண்டு வாங்க. உங்களால மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல மாற்றங்களை எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அவங்கவுங்க மாறணும்னு யாரும் விரும்ப மாட்டேன்றாங்க. நம்ம அப்ளைன் மட்டும் நம்ம கூடவே இருந்தாருன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அப்ளைன் நம்ம சொன்ன பேச்சு கேட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்க டவுன்லைனுக்கு நல்ல அப்ளைனா மாறுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அதெல்லாம் உங்க டவுன்லைன் ஆசைப்பட்டா உங்க நிலைமை என்ன? உங்களுக்கு ஒரு டவுன்லைனா இருக்காங்க, 10 டவுன்லைன் இருப்பாங்க, 100 டவுன்லைன் இருப்பாங்க. 100 பேரும் ஆசைப்பட்டா அது உங்களால முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு லீடரா மாத்தினால் மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சாதிக்க முடியும். இன்னைக்கு அழகா சொன்னாரு அவரு. லீடர்ஷிப் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம கம்பெனில சிஸ்டம் சொன்னார் இல்லையா? சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவாங்க லீடர்ஸ். அப்புறம் சிஸ்டம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும். சிஸ்டம் எல்லாரையும் வழி நடத்தும். அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வெஸ்டேஜ்ல இருக்கு. அந்த சிஸ்டத்தை யார் யாரு கத்துக்கிட்டு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல லீடரா இருக்கணும்னா நமக்கு அந்த குவாலிட்டிஸ் வேணும். கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அதாவது கம்யூனிகேஷன்ல நம்ம எல்லாருமே கில்லாடியா இருக்கணும். பொறுத்து போகணும், எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சா நாம பெரிய வெற்றியாளரா மாறலாம். முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. முடியும் நம்புனீங்கன்னா எல்லாமே முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். யாராவது ஃபீட்பேக் பேசுறீங்களா இப்போ? Thank you friends. Thank you all. Hello. Thank you, sir. Thank you much. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you.